எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சல்ஸோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். லாஜிடெக்கோட ஒரு வயர்லெஸ் மவுஸ். நான் எனக்கு ஒரு நல்ல வயர்லெஸ் மவுஸ் பார்க்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இது கண்ணில் பட்டுது. ஸோ இதோட அன்பாக்சிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிரிச்சாச்சு. இது எப்படி இருக்குது, இதோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் பற்றி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அதோட பேர்லேயே இருக்குது. நீங்கள் வீடியோ டைட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க, இப்போ போல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மவுஸோட பில்ட் குவாலிட்டிலேருந்து எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு பிளாஸ்டிக் பில்ட் தாங்க. பிளாக் கலர் ஒரு பிளாஸ்டிக், லைட்டாக ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் கை ஆயிலியாக இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா லைட்டாக அந்த ஸ்மஜஸ் தெரியும். உங்களுக்கு பின்னாடி அந்த பேனல் கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கெலாம் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஷேப்பும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இது ஒரு க்ளோஸ்அப் காட்டுறேன். உங்கள் தம் ஃபிங்கர் நீங்கள் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறீங்கும் போது உங்கள் தம் ஃபிங்கர் இங்கே ரெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. இங்கே ரெஸ்ட் ஆகும். ஸோ ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுவே எனக்கு கொஞ்சம் பிடிச்சது. நார்மல் மவுஸோட இது கொஞ்சம் லைக் ஒரு கேமிங் மவுஸோட ஒரு சின்ன ஒரு ஃபீல் கொடுத்ததுங்கிற மாதிரி சொல்லுவேன். பர்சனலாக கேமிங் மவுஸ் யூஸ் பண்ணதில்லை. பட் பார்த்த வரைக்கும் அது கொஞ்சம் வித்தியாசமான ஷேப்ஸில் இருக்கும். நார்மல் மவுஸ்னால் அப்படியே நார்மலாக கர்வ்டாக அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஷேப் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவே நல்லா இருக்குது. அண்ட் இதில் அவங்களே ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேனல் ஓப்பன் பண்ணோன்னா ஒரு பேட்டரி இருந்தது. நான் கூட நம்ம தான் வாங்கணுமோன்னு நினச்சேன். பட் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த பேட்டரி 2 இயர்ஸ்க்கு ரன் ஆகும். 24 மந்த்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டரியை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்களே ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்கங்கும்போது ஆன் தி கோல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தானே. தென் உள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு ரிசீவர் இருக்கும். இது ஒரு ப்ளூடூத் மவுஸ் இல்லை, நார்மலாக டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் வச்சு ஒர்க் ஆகிற ஒரு மவுஸ். இது நீங்கள் உங்கள் லேப்டாப்போ இல்லை உங்கள் பிசிலேயோ யூஎஸ்பி போர்ட் இருந்ததுன்னா அதில் ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஆன் ஆஃப் பட்டனும் இருக்குது. அது ஒரு இங்கே ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரிசீவர் நீங்கள் ஆல் டைம் வச்சுக்கிட்டு ஆஃபில் கூட வச்சுக்கலாம். வேணுங்கும்போது ஆன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஒரு போர்ட்ரானிக்ஸ் மவுஸ்லாம் நம்ம சேனலில் கவர் பண்ணியிருப்போம். அந்த மவுஸ்லலாம் பார்த்தீங்கன்னா லைக் அந்த ரிசீவர் போட்டால் தான் ஆனே ஆகும். இதில் அப்படி இல்லை. ரிசீவர் போட்டு கூட ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஸ்மார்ட் சேவிங் பேட்டரி மோட்ஸ்லாம் இருக்குது. லைக் இன்பில்ட்டாக கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணலன்னா இது ஆஃபாக இருக்கும், மவுஸ் ஆஃப் ஆகிடும். அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அண்ட் ஆப்டிக்கல் ட்ராக்கிங் பற்றி பேசும்போது இந்த வீடியோ எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ முடிக்கிறேன். ஏன்னா இது ஒரு சின்ன மவுஸோட வீடியோ தான். ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு கண்டென்ட் நிறைய இல்லைங்கிற மாதிரி தான் இன்னொரு விஷயம். யார் டைமையும் நம்ம வேஸ்ட் பண்ணணுங்கிற நோக்கத்தில் இது பண்ணல. எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ, எவ்வளோ கண்டென்ட் கொடுக்க முடியுமோ நான் அந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணேன். ஒரு சின்ன நோட் சொல்லணும்னு நினச்சேன். ஆப்டிக்கல் ட்ராக்கிங் இருக்குது. பட் இதில் அட்வான்ஸ்ட் ஆப்டிக்கல் ட்ராக்கிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு லாஜிடெக் சொல்கிறாங்க.
அதனால மவுஸ் கர்சர் நீங்கள் இது பண்ணும்போது இன்னும் பெட்டராக அது போகும், இன்னும் பெட்டரான அசம்ஷன்ஸ் இதாகும் அப்படிங்கிற மாதிரி. லைக் நம்ம மூவ் பண்ணும்போது அந்த ஸ்க்ராலிங் ஆர் நம்ம மூவ் பண்ணுறதுலாம் எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல விஷயம்தான். அண்ட் வந்து நீங்கள் நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம், அந்த மவுஸ் இது பண்ணிட்டு இப்படி பண்ணும்போது இந்த ரெட் லைட் வரும். அதான் அந்த ஆப்டிக்கல் ட்ராக்கிங்கில் இருக்கிற அந்த இது. இங்கே வந்து இன்விசிபிள் ஆப்டிக்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லைட் தெரியாது, அது மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். தென் இங்கே வந்து ஒரு லைட், ஒரு உங்களுக்கு என்ன ஒரு க்ளோஸ்அப் காட்டுறேன். இங்கே ஒரு லைட் இருக்கும். அந்த லைட் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்மிட் அந்த ரிசீவர் வந்து அங்கே போட்ட உடனே இங்கே வந்து ஒரு லைட் எரியும், அதாவது கனெக்ட் ஆகிடுச்சுங்கிற மாதிரி. ஆன் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா இதாக இருக்கும். ஸோ வந்து அதையும் இது பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் சைடில் நம்ம இந்த தம் ரெஸ்ட் பண்ணுற இடத்துலலாம் ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குது, பிளெயினாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு டெக்ஸ்சர் கொடுத்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த மவுஸோட மேஜரான ஃபீச்சருக்கு வரலாம். அது என்னன்னா சைலண்ட் ஆன மவுஸ் அப்படிங்கிறது தான் இதோட பிராண்டிங்கு. லாஜிடெக் M331 சைலண்ட் ப்ளஸ் ஒயர்லெஸ் மவுஸ்ன்ட்டு. அது எதுக்குன்னா, சுத்தமாக சவுண்டு கேட்கல, எனக்கே ரொம்ப கம்மியாக தான் கேட்குது. காது கிட்ட வச்சு கேட்டால் அந்த சவுண்டு கேட்குது. மற்றபடி நம்ம நார்மலாக ஒரு ஒர்க் ஸ்டேஷனில் வச்சு இப்படி ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு கண்டென்ட் ஓடுது அப்படி இப்படின்னா நார்மல் மவுஸ் தான் அந்த சவுண்ட் கேட்கும், டிக் 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 டிக்குன்னு. இங்கே வந்து அப்படிலாம் கேட்கல. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் கூட எவ்வளோ இது கேட்காம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சா உண்மையாலே கேட்காம தான் இருக்குது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது சில பேருக்கு அனாயிங்காக இருக்கும். எனக்கு அது பெரிய விஷயங்கிற மாதிரி இல்லை. எனக்கு அது அந்த சவுண்ட் இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கும். சில டைம் மேபி சாட்டிஸ்ஃபைங்காக கூட இருக்குன்னு சொல்லலாம். ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா அந்த சவுண்ட் வச்சு இப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்போம். இதில் வந்து அந்த சவுண்டு கேட்காதுங்கும் போது யாருக்கு அந்த சவுண்ட்ஸ் அனாயிங்காக இருக்குமோ அவங்க இந்த மாதிரி மவுஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிற மாதிரி சொல்லுவேன். ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் அந்த யூசர்ஸ்க்கான ஒரு தனி ஒதுக்கீடு இந்த மவுஸ் கிரியேட் பண்ணுதுங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் ஸ்க்ரால் பண்ணுறது நல்லா ஸ்மூத்தாக தான் ஸ்க்ரால் பண்ணுது. உங்களுக்கு எந்த பட்டன்ஸுமே, இந்த 2 பட்டன் எது கிளிக் பண்ணாலும் சைலண்ட்டாக தான் இருக்கும். அதுதான் வந்து மேஜரான ஒரு ஃபீச்சர் இந்த மவுஸ்க்குன்னு சொல்லுவேன். மற்றபடி இது வந்து ஒரு 2.4 GHz டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் டெக்னாலஜி தான். ஸோ வந்து நீங்கள் பாட்டுக்கு இது பண்ணிக்கலாம், ஒரு ரேஞ்ச் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன். அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கும்போது 1000 அண்ட் ப்ரைஸிங் முன்னாடி சொல்கிறேன். இந்த மவுஸ்க்கு வந்து ஒரு மவுஸ் பேடு மாதிரி நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது என்னோட ஒரு சின்ன சஜஷன். ஏன்னா நீங்கள் நார்மலாக ஒரு டேபிளில் அந்த மாதிரி எங்கேயாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா லைட்டாக சின்ன சின்ன டஸ்ட்டு அந்த கேப்ஸ் அண்ட் ஹோல்ஸில் வந்து அக்யூமுலேட் ஆகுது. அதுவும் பிளாக் மவுஸ் வேறு, அந்த டஸ்ட்டு வந்து நல்லாவே தெரியும். அதனால ஒரு மவுஸ் பேட் மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மவுஸ் மூவ் பண்ணுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறேன். அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கும்போது நான் இந்த மவுஸோட ப்ரைஸிங் வந்து ஒரு 1150 கிட்ட நான் பார்த்தேன். 1143ங்கிற மாதிரி ஐ திங்க் ஸோ. நிறைய டைம் 1100 or 1000K வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து இது ஒரு 2 years old மவுஸ் தான், டு பி ஃப்ரேங்க். பட் வந்து ஒரு நல்ல மவுஸ் வேணும், லாஜிடெக்கில் ஒரு நல்ல ஒயர்லெஸ் மவுஸ் பார்க்குறேன், பேசிக்கான ஸ்டஃப் பண்ணுவேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மவுஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு நல்ல சஜஷன் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இது வந்து அந்த சவுண்டு வராமல் கிளிக் ஆகிறது தான் இதோட மேஜரான ஒரு ஹைலைட்டுன்னு சொல்லலாம். இந்த மவுஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட தாட் என்னென்னா, ப்ளூடூத் மட்டும் ஆட் ஆகிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுது. மேபி இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் லைக் ஒரு 1500 செக்மெண்ட்ல மாதிரி இதை வச்சுட்டு ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மாதிரி கொடுத்து அது வந்து நம்ம மேபி லேப்டாப்லேயும் ப்ளூடூத்தில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ளூடூத் தான் நீங்கள் ஃபோனில் கூட ப்ளூடூத் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கர்சர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்ல. அந்த மாதிரி ஒரு இது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. மற்றபடி இதில் எதுவும் குறைகள் இல்லை, கிளாஸி லுக்காக இருக்குது. மேபி சில பேர் சொல்லுவாங்க RGB இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கு அந்த மாதிரி இருக்குது. பிளாக், சிம்பிளாக பிளாக்காக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கிளாஸியாக இருக்குது. மேபி நான் இதில் என்ன சொல்லுவேன்னா, ஏதாவது சின்ன ஆக்சன்ஸ், ரெட் ஆக்சன் மாதிரி, இப்போ லைக் இந்த ஸ்க்ரால் வீல் ஆர் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அவுட்லைன் மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ரெட் ஆக்சன் மாதிரி கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு என்னோட கருத்து.
மற்றபடி மவுஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஒரு மவுஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மவுஸ் சஜஸ்ட் பண்ணலாம் தான் சொல்லுவேன். வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சல்ஸ்.